எல்விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று நடந்து முடிந்த அறிவியல் தேர்வில் கம்பல்சரி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 32 எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்க சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்லாம். இல்லை 32ல் கொஷின் பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை உடைய ஒளி மூலமானது ஒளியின் திசை வேகத்தில் 1/10 மடங்கு வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குணரை அடைகிறது. கேட்குணரால் உணரப்படும் அதிர்வெண் என்ன? இங்கிலீஷ்லேயும் சொல்லிடுறேன். A source producing a sound of frequency 90 Hz is approaching a stationary listener with a speed equal to 1/10 the speed of sound. What will be frequency heard by the listener? சம் பார்க்கலாம். இது வந்து n டேஷோட ஃபார்முலா எழுதிருக்கீங்க. ஃபார்முலா எழுதினாலே உங்களுக்கு மார்க் கிடைக்கும். v/v - vs into n. இது n டேஷ் ஈக்குவல் டு மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். v by அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு அதோட இப்போ வந்து 1/10 வந்து இதில் இன்புட் பண்ணுங்கள். விஎஸ்ன்றது நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, திசை வேகன்றது. அந்த 1/10 இதில் இன்புட் பண்ணி தலைகீழியாக மாற்றினா 9/10 கிடைக்கும். n இன்ட்டு n. என்னோட வேல்யூ என்ன? 90. அப்போ 10/n இன்ட்டு 90 போட்டோம்னா இதை 9ஆல் அடிச்சிங்கன்னா 10 முறை கிடைக்கும். 10 × 10 என்ன கிடைக்குது? 100 ஹெர்ட்ஸ். அடுத்த கொஷின் வந்து 22. அதுவும் ஒரு கம்பல்சரி கொஷின் தான். அது தமிழில் சொன்னால் மீத்தேனில் உள்ள தனிமங்களின் சதவீத ஏவை காண்க. ஃபைண்ட் த மாஸ் பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் மீத்தேன் CH4. CH4 உங்களுக்கு தெரியும் மாலிகுலர் மாஸ் CH4 வந்து 12 + 4 16 கிராம் கிடைக்குது டோட்டலாக. அப்போ ஃபஸ்ட்டு கார்பனுக்கு கண்டுபிடிச்சது, அடுத்தது ஹைட்ரஜனுக்கு கண்டுபிடிப்போம். இப்போ கார்பனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம வந்து கார்பனுடைய வேல்யூ தெரியும் நமக்கு 12ன்னு. 12/16 × 100. ஓகேங்களா? அப்போது இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஷார்ட் பண்ணோம்னா 75% கிடைக்கும். ஹைட்ரஜன் வந்து 1 தான், ஆனால் நம்ம இங்கே வந்து 4 இருக்கிறதுனால 1 × 4. ஓகேங்களா? அப்போ டிவைட் பை 16. இதை ஷார்ட் அவுட் பண்ணிங்கன்னா 25%. 2 கம்பல்சரி கொஷின் பார்த்துட்டோம். அடுத்து பிக்சர் கொஷின் அப்படியே பார்த்துக்கலாம். இதில் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா எக்ஸைன், பி வந்து இன்டைன், சி ஜெனரேட்டிவ் செல், டி விஜிடேட்டிவ் செல். நெக்ஸ்ட் ஒரு மேட்சஸும் பார்த்துடலாம். இல்லை மேட்ச் த ஃபாலோவிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் OH, அதுக்கு வந்து ஆல்கஹால் ஆன்சர். OHல் முடிஞ்சாலே அது வந்து ஆல்கஹால் தான். அப்புறம் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபியூரான். நெக்ஸ்ட் ஒன் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் ஈத்தேன். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சோப், பொட்டாசியம் சேச்சுரேட்டட். நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் பென்சீன். தேங்க்யூ.